ஸோ கைஸ், உங்கள் எல்லாத்துக்கும் ரொனால்டோ மெஸ்ஸியை பற்றி தெரியும். ஆனால் இந்த வீட்டில் ஒரு பேர் உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? இவரோட பேர் தான் எடிசன் கவானி. இவர் செல்லமாக எல் மேரிடோர்மாங்க. இவர் யுரோகிய நாட்டில் பிறந்திருக்காரு. இவர் அப்படி என்னடா செஞ்சிட்டாருன்னு இவரை பற்றி தெரியுது சொல்லிட்டிங்கன்னா, இவரோட ஹார்ட் ஒர்க் ரொம்ப அதிகம். ரொனால்டோ மெஸ்ஸி கட்லையும் சிறந்த பிளேயராக இருந்தார். இவர்கிட்ட இருக்கிற மென்டாலிட்டி ஏன்ட்ட கேட்டிங்கன்னா எந்த பிளேயருக்குமே கிடையாது. கடைசி நொடி வரை போராடுவார். இவர் அப்படி எந்தெந்த கிளப்பில் விளாண்டுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் பலர்மா அணிக்கு விளாண்டுருக்காரு, நாப்போலி அணிக்கு விளாண்டுருக்காரு. ரெக்கார்ட் பிரேக்கிங் ட்ரான்ஸ்ஃபராக பிஎஸ்டிக்கு போய் ஜாயின் பண்ணி அங்கே ஒரு கலக்குனார். டாப் ஸ்கோரராக இருந்தார் பிஎஸ்டிக்கு. என்ன தான் உயிரை கொடுத்து கோல் அடித்தாலும் ஒரு வயசாகிட்டுன்ட்டு பிஎஸ்டி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சரி, இவர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, இதுக்கடுத்து பூரா ஃபார்மர் லீக் தான் விளாடுவார்னு பார்த்தீங்கன்னா அப்படி தான் கிடையாது. லெஜண்ட் கிளப்பான மேன் யுனைட்டடுக்கு போய் சேர்ந்தார். அங்கே நம்பர் 7ஓட க்ரஸ் பாயிண்ட்டை உடச்சி டாப் ஸ்கோரராக இருந்தார் மேன் யுனைட்டடுக்கு. இப்படிப்பட்ட பிளேயர் தான் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. எனக்கு பிடிச்ச பிளேயரில் எடிசன் கவானி ஒருத்தர்.